டிடிவி தினகரன் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டியே நடக்கும். இந்த தேர்தலில் 2 பேருக்கு தான் கடுமையான போட்டி. இதில் உறுதியாக வந்து டிவிக்கே தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்லாம் ரொம்ப ஏகத்துக்கும் போய் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. அதாவது அதிமுக விட்டுட்டு அவர் வெளியே போய் கட்சியிலேருந்து வெளியே துரத்துட்டாங்க, போயிட்டாரு. திமுக கூட்டுக்க மாட்டான் கூட்டணிக்கு. அதனால் இப்போ என்ன பண்ணார், கூட்டணி இல்லாமல் அலையிறாரு. அதனால் அவர் அதாவது விஜயை ரெடி பண்ணுறாரு. என்ன விஜய்கிட்ட கூட்டணிக்கு போகலாமான்னு ரெடி பண்ணுறாரு. என்ன விஜய் கூட கூட்டணிக்கு போனால் ஏதாவது நடக்குமான்னு கணக்கு போடுறாங்க. என்ன அந்த கணக்கில் என்ன கூட்டணி கணக்குன்னா, காங்கிரஸ் கூட இந்த கரூர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து விஜய்க்கு எதிராக இருந்துச்சு. ஆனால் காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு இருந்துச்சு, அமைதியாக இருந்தாங்க. திமுகவுக்கும் ஆதரிக்கலை, விஜயும் ஆதரிக்கலை. என்ன ஃபோன் பண்ணி ராகுல் காந்தி அவர் வருத்தத்தை தெரிவித்தாரா? எப்படி தான் கூட்டணி கட்சியான திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஃபோனை பண்ணி ராகுல் காந்தி பேசுனதா சொன்னானா? அந்த செய்தி மறுக்கலை யாரும். அவர் பேசலைன்னா கட்சிக்காரங்க சொல்லலை. என்ன ஆக அப்படி இருக்கிறாங்கன்னா அப்போ அவர் என்ன கூட கணக்கு சொல்கிறாங்க, ஐயோ நீங்கள் தமிழ்நாடு தேர்தல் மட்டும் இல்லை, நாங்கள் நமக்கு இங்கே கேரளாவிலையும் அவர் வலுவாக இருக்கார், ஆந்திராவிலையும் வலுவாக இருக்கார். அதனால் வர தேர்தலில் பார்த்தா கேரளாவில் நம்ம ஒரு 5 லட்சம் ஓட்டில் தான் சிபிஎம் கட்சிக்கிட்ட ஆட்சி இழந்தோம். அந்த ஓட்டு வந்தால் மீண்டும் காங்கிரஸ் கேரளாவில் ஆளுங்கட்சி ஆகிடும். அதனால் நீங்கள் விஜயோட தொடர்பு வச்சுங்க, விஜயோட நட்பு வச்சுங்க அப்படின்னு சொன்னதா ஒரு செய்தி. அந்த செய்தியின் அடிப்படையில் தான் அவர் என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் ஒரு ஒரு சுமூகமான ஒரு போக்கை வந்து தவேக்காவுடன் மெயின்டைன் பண்ணுறாங்க.